ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதைப்பம் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். இன்று நம்ம அழகர் கோயிலுடைய அழகர் மலையை பார்க்க போகின்றோம். கார்த்திகை மாதமாக எல்லோரும் தீபம் கொடுத்ததுக்காண்டி எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க அழகர் மலைக்கு. இங்கே போகிறவங்கள நம்ம கேட்டு பார்ப்போம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? நீங்கள் எத்தனை வருடமாக மலைக்கு போய் கொண்டு இருக்கிறீங்க? 2 வருடம். உங்களுக்கு பயமாலாம் இல்லையா? காட்டு போவதில்லை? எல்லாரும் போகிறனால பயமா இல்லை. நீங்கள் எப்படி காட்டு மாலாம் வந்தால் என்ன செய்வீங்க? பட்டாசு கொண்டு போகிறீங்களா? ஓகே. சாப்பாடுக்கு என்ன செய்வீங்க? மேலே கொண்டு போயிருவீங்க. டிஃபனில் கொண்டு போயிருவீங்க. அங்கே போய் என்ன செய்வீங்க? சாம்பிராணி எடுக்க போறீங்களா? இங்கே அழகர் கோயிலில் நிறையா சாம்பிராணி இருக்கா? இருக்கா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் மலையோட பாதை பாருங்கள். இதெல்லாம் ஏறி போகணும். இந்த ஏறி போகிறோம் பாருங்கள். இப்போ தான் மலைக்கு எல்லாம் போய்கொண்டு இருக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஆள் மலைக்கு போய்க்கு இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம் என்ன பண்ணுறாரு. உங்கள் நேம் என்ன சொல்லுங்கள் சார்? பேர் வீரன். வீரன், நீங்கள் எத்தனை வருஷமாக மலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து நான் மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து பயமெல்லாம் கிடையாதா? பயம்லாம் இல்லை உங்களுக்கு. சரி, ஓகே. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் அழகர் கோயில் மலை. உயரம் சரி, ஹைட்டு பாருங்கள், எல்லாம் தெரியும். அப்படியே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுதான் மதுரை ஏரியாவே. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மலைக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் மேலே உச்சியிலேருந்து காமிக்கிறோம் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலைக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் விளக்கு ஏற்றுவாங்க. அந்த பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. அது வந்து அழகர் மலையான் என்று பெயர் சொல்லுவாங்க. சாம்பிராணி எடுக்க தம்பி. இது எப்படி எடுக்கிறது? பார்த்தேன் சாம்பிராணி. இதுதான் சாம்பிராணி தானே? இதுதான் சாம்பிராணி. இது எப்படி எடுக்கிறீங்க? இந்த அருவா மூக்கில் கொத்தி அப்படி தானே எடுப்பீங்க? இப்படி தான் இருந்தால் அப்படியே அருவா மூக்கில் கொத்தினா அப்படியே வீட்டு வரும். மரத்தை வெட்டினா தான் சாம்பிராணி உள்ளேருந்து வருமா? இந்த உள்ளேருந்து வரும். இன்னும் காமிங்க. அதை இந்த சேர்த்து மொத்தமாக காமிக்கிறேன். இந்த பால் தான் சாம்பிராணி. இதுதான் சாம்பிராணியா? இதை போய் புகையில் கெங்கில் போட்டாலே புகையை மாறிடுமா? புகை வரும். ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாம்பிராணி. பாருங்கள், இப்படி தான் எடுக்கணுமா. இந்த பட்டையில் தான் இருக்குது பாருங்கள். அந்த வெள்ளை கலரில் எல்லாமே இருக்குல்ல, அதான் சாம்பிராணியாக பார்த்துக்குங்க. இதுதான் சாம்பிராணி. எப்படி ஒடிஞ்சுக்குன்னு பாருங்கள். இந்த மரத்தை பார்த்தா சரியான ஹைட்டில் நிற்கும். பாருங்கள் மரத்தை எவ்வளோ ஹைட்டில் நிற்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாம்பிராணியாக இப்படி தான் இருக்கும். இந்த மரத்துலேருந்து எடுத்தது தான் இப்படி தான் இருக்குது. இந்த இப்படி தான் எடுத்து பாருங்கள். இந்த தான் பிசின் மாதிரி இருக்கா? இதுதான் சாம்பிராணி. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை வந்து கெங்கில் போட்டோம்னா அதுவாக புகை வந்து செம்ம வாசனையாக இருக்கும். இப்போயே வாசனை செம்மையாக இருக்குது. இதை கெங்கில் போட்டால் செம்ம வாசனையாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே விளக்கேற்றுவதற்காண்டி திரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் திரி. உள்ளே ஒரு மரத்தை வச்சு அதுக்கு மேலே துணி சுற்றுவாங்க. அதான் திரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும். இதற்கு பெயர் அழகர் மலையானின் தீபம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது.